தேர்தல் களம் 2026. சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. ஆனா என்ன மாற்றம் அப்படின்றது தான் சரியா புரியல. கடந்த 5 ஆண்டு காலத்துல பல சாதனை திட்டங்கள் செய்திருக்கிறாங்க. ஒன்றிய அரசால் நம் மீது திணிக்கப்பட்ட பல திட்டங்கள இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இருக்கிறாங்க கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில. விமர்சனங்களும் இருக்கு. நிறைவேற்றப்படாத பல கோரிக்கைகளும் இருக்கு. அதே நேரத்துல இன்று வரை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற பல திட்டங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். என்ன மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள்? ஒரு நடிகரின் கையில் ஆட்சியை வழங்குவதுதான் அந்த மாற்றமா? எம்ஜிஆரும் நடிகர் தான். ஜெயலலிதா அவர்களும் நடிகர் தான். அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் நடிகர் தான். கடந்த 5 ஆண்டு காலம் ஒப்பற்ற ஆட்சியை வழங்கிய அப்பா ஸ்டாலின் அவர்களும் நடிகர் தான். இன்னைக்கு தமிழக மக்கள் மனம் கவர்ந்த ஒரு நடிகர் விஜய். அவர் கையில இந்த ஆட்சி பொறுப்பை மக்கள் ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. விஜய் எனும் விதை இன்னைக்கு தமிழக மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கு. இந்த விதை முளைக்குமா, பூக்குமா, காய்க்குமா, கனி கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் போக போக தான் பார்க்க முடியும். 5 ஆண்டு கால ஆட்சியின் நிறைவில் இல்லது 2 ஆண்டு கால ஆட்சியின் நிறைவில் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். எது எப்படி போனாலும் வருகின்ற 5 ஆண்டு காலம் அது நல்லதோ கெட்டதோ நாம் தான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. புதியதாக ஆட்சி அமைக்கக்கூடிய டிவிகே கட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள்.